ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச டிஎம்கேவோட ஸ்போர்ட்ஸ் பர்சனான சையத் ஹஃபீஸ் அவர்கள் தான் இணைந்துள்ளார். வாருங்களோட பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு 6ஆம் வகுப்புல இருந்தே மும்மொழி கல்வி திட்டத்தை மத்திய அரசு உறுதி செய்திருக்கு. 2020க்கான புதிய கல்விக் கொள்கை அதோட வழிகாட்டின் அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் இந்திய அளவில் இது இன்னும் பெரும் பேசும் பொருளாக ஆகலை, இன்னும் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா ஆகலை. ஆனால் தமிழ்நாடு முதல்வர் அதை கண்டித்து அறிக்கை விட்டுருக்கிறாரு. இது எப்படிப்பட்ட அபாயகாரண விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக ஒரு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மறைமுகமாகவோ இல்லை நேர்முகமாகவோ அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய வலதுசாரிகளுடைய அந்த கொள்கையாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை திணிக்கிறத எந்த விதத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. அது மாநில மாணவர்களுடைய நலனுக்கு எதிரானதுன்ற அடிப்படையில் முதல்வர் அவர் எதிர்த்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் நீட்டு வரும்போது கூட முதல்ல அதனுடைய பிரச்சனையை, ஆழமான பிரச்சனையை எடுத்து சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசு பொருளாக ஆகலை. ஆனால் இன்னைக்கு அது ஒரு பெரிய பேசு பொருளாகி எல்லாரும் பேசுகிறாங்கம்மா, நீட்னால ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தையும் முதல்ல தமிழ்நாடு அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்திருக்கிறது. நிச்சயமாக இது மாணவர்களுடைய நலனுக்கு எதிரானது அப்படின்றதுனால தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். ஓகே, இது மாநில மொழிகளை, அதாவது பல மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் தரணும், அதுக்காக தான் 3வது மொழியா இல்லை. அதில் சிக்கல்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப நாசூக்காக நல்லா இருக்குது பேசுகிறதுக்கு, எந்த மொழியானாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு. ஆனால் சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்களில் எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றப்போ ஒன்று கூட கிடையாது அப்படின்னு தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கிடைத்த தகவல். ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. இப்போ சமீபத்தில் இது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் ஆர்வலர்களும் பேசிக்கிட்டே இருந்ததுனால இன்னைக்கு நிரந்தரமல்ல, ஒப்பந்த அடிப்படையில் தமிழ் ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் என்ன ஒரு ஷரத்தை வைக்கிறாங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 6ஆம் வகுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் 3வது பாடமாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குறைந்தது 20 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த மாணவர்களுக்கு தமிழ் கற்றுத்தரப்படும். இப்போ கட்டாய பாடம் கிடையாது. கட்டாய பாடம் இல்லை. அந்த 3வது பாடத்தில் நீங்கள் ஆப்ஷனாக வைக்கிறீங்கல்ல, அவள் நீங்கள் சமஸ்கிருதம் படிக்கணும்னா படிக்கலாம், நீங்கள் ஹிந்தி படிக்கணும்னா படிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் அந்த பள்ளிக்கூடம் மாணவர். நான் 1வது ஆங்கிலம் படிக்கிறேன், 2வது ஹிந்தி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 3வது எனக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ நான் ஆங்கிலமும் ஹிந்தியும் படிச்சிடுறேன். தமிழ் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா என் பள்ளிக்கூடத்தில் என் கூட வகுப்பில் இருக்கிற 20 பேர் போய் சேர்ந்து நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தமிழ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்றிய அரசு எது நினைக்கிறதோ அதை நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். அப்போ இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை இல்லை. அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம். இது பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் யதார்த்தத்துக்கு எடுபடாது. அந்நிய மொழி அல்லாத 2 மொழி ஏன் சொல்கிறேன்? அந்நிய மொழியை 2 கற்றுக்கலாம்ல? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இங்கே பிரச்சனைகள் அடுக்கடுக்காக இருக்குது. வேணும்னா நான் ஜெர்மன் படிக்கணும்னா நான் ஜெர்மன் படிக்கிறேன், நான் ரஷ்யன் படிக்கணும்னா நான் ரஷ்யன் படிச்சுட்டு போகிறேன். ஆனால் இவங்க அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கட்டாயமாக திணிக்கிறதுன்றது ஹிந்தியை கடந்து சமஸ்கிருத திணிப்பு கொண்டு போய் நிறுத்தம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம அதை எதிர்க்கிறோம். இது ஒரு கல்வி திட்டத்தில் கொண்டு வர ஒரு மாற்றம். அந்த அளவில் மட்டும் இதை எதிர்க்கிறது, அதை பார்க்கறதுன்ட்டு செய்யக்கூடாதா? இல்லை, கல்வி அடிப்படையில் மாற்றம்னா நீங்கள் நல்லதை நோக்கி தானே மாற்றணும். இதை விட பள்ளி கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கக்கூடிய மாநிலம் எதுவும் கிடையாது. தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது. தமிழ்நாடு ஒரு மாடலை ஃபாலோ பண்ணுதுன்னா அந்த ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயந்தான் மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுமே தவிர, நீங்கள் ஏற்கனவே எடுபடாத ஒரு கொள்கையும் கோட்பாடையும் கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாநிலத்தின் மீது திணிப்பது சரி கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. ஓகே, அதேமாரி இன்னொன்று, வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதை கண்காணிக்கிறது, அந்த நிதி வாங்குறதை ஒழுங்குபடுத்துறது, அதுக்கான ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மசோதாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வருது. இன்னைக்கு ஒரு எம்பி வில்சன் அவர்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காரு. அதில் என்ன பிரச்சனை? இல்லை, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து என்ன நடந்துட்டுருக்கு இந்த பாஜக வந்ததுலேருந்து அப்படின்னா, சிறுபான்மையினர் மத மொழி சிறுபான்மையினரை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய மர்சின்னு சொல்லுவோம், கருணையில் நீங்கள் வாழணும், நீங்கள் சம உரிமை கேட்கக்கூடாது, செகண்டரி சிட்டிசன்ஸாக தான் நீங்கள் வாழணுன்ற அடிப்படையில் வக்ஃபு சட்டத்தை கொண்டு வராங்க. பொது சிவில் சட்டம்னு பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினருக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க. ஆனால் மலைவாழ் மக்களுக்கு நாங்கள்
விடுப்பு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய முரண். ஒன்று, பொது சிவில் சட்டம்னா எல்லாருக்கும் கொண்டு வரணும், அதுலேயே நீங்கள் மலைவாழ் மக்களை மட்டும் தனியாக கழட்டி விடுறீங்க. ஏன்னா அது உங்களுடைய ஒரு வாக்கு வங்கியாக பார்க்கப்படுது. அதனால் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும். ஆனால் எதை வைத்து நீங்கள் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குறீங்களோ அவர்களை தொடர்ந்து ஒடுக்கிறது அப்படின்ற அடிப்படையில் தான் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வராங்க. முஸ்லீம்களுடைய சொத்துக்களை வந்து முடக்குவதற்கு வக்ஃபு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்த்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு எதிராக களமாடியது. நீதிமன்றம் வரையும் களமாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எஃப்சிஆர்ஏ ஆக்டில் என்ன ஒரு மிகப்பெரிய அபத்தம் அப்படின்னா, ஒரு எஃப்சிஆர்ஏ அனுமதி பெற்று இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், அனுமதியும் ஒன்றிய அரசு தான் தரும். ஒருவேளை அந்த அனுமதியை ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்னா அந்த எஃப்சிஆர்ஏ அனுமதி பெற்று வாங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே ஒன்றிய அரசுன்னு மாறிடும். அப்போ இது எவ்வளோ ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு விஷயம் இல்லை. நானே உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பேன், நீ நடத்திக்கோன்னு. நீங்கள் பணத்தை கொண்டு வந்து ஒரு அமைப்பை நடத்துவீங்க, சொத்து வாங்குவீங்க, அதை வச்சு பல சலுகைகளை, பல சமூக சேவைகளை இங்கே மக்களுக்கு செய்வீங்க. திடீர்னு ஒரு நாள் நான் வந்து அனுமதி மறுப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கின சொத்துக்கள்லாம் என்னதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா இது வந்து எதிர்க்கப்பட வேண்டியதா இல்லையா? அதுவும் இது பொதுவாக இந்த எஃப்சிஆர்ஏ மூலமாக சிறுபான்மை சமூகங்கள், பொதுவாக கிறிஸ்டியன் மிஷினரிஸ்கள் பள்ளிக்கூடங்களில் நடத்துகிறாங்க. பள்ளிக்கூடங்கள் பெரிய அளவில், கல்லூரியிலே மருத்துவ மனைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா, எஃப்சிஆர்ஏ அனுமதியை ஒன்றிய அரசு திடீர்னு ஒரு நாள் நிறுத்திட்டு இனி அந்த சொத்துலாம் என்னது இல்லை. இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் வந்து உலக அளவில் இருந்து ஃபண்டுகள் வருது. ஆர்எஸ்எஸ் உடைய நிதியை பற்றின கணக்கு கொடுக்க சொல்லுங்களேன். இது யாரும் கொடுக்க தயாராகவே இல்லை. அப்போ அதையும் இதையும் ஒப்பிடவே முடியாது. ஆர்எஸ்எஸ் கலவரங்கள் செய்வதற்காக நிதியை வாங்குது. ஓகே, அதுதானே சரித்திரமாக இருக்குது. எத்தனை கலவரங்களில் வந்து ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய பேர் அடிபட்டிருக்கு. ஆனால் மாறாக சமூக சேவை செய்யக்கூடிய அமைப்புகளை ஒடுக்குவதற்கான வேலையை ஒரு சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி செய்யும்போது அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. மத நல்லிணக்கத்தை நேசிக்கக்கூடிய, மதசார்பின்மையை இந்த நாட்டுடைய ஒரு அங்கமாக இருக்க வேண்டும், தொடர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எதிர்க்கணும். ஆரம்ப கல்வி முதல் பல சமூக செயல்பாடுகள் என்ஜிஓ நடக்குதுல்ல, இது எல்லாமே தடைபட வாய்ப்பு இருக்காது. நிச்சயமா, அதுதான் சொல்றேன். இப்போ கிறிஸ்துவர்களுடைய இத்தனை கல்வி நிலையங்கள் இருக்கு, அதெல்லாம் அபகரிக்கக்கூடிய வக்ஃபு சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பறிக்க முடியும். எஃப்சிஆர்ஏ ரெகுலேஷன்ஸை புது வரைவை கொண்டு வந்து புது சட்டத்தை மாற்றி நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களுடைய சொத்தை முடக்க முடியும். இப்போ இது ரெண்டுமே வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கும் கிறிஸ்துவ சமூகத்திற்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு, ஒரு செயல் திட்டம் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஓகே, தொடர்ந்து சிஏவாக இருக்கட்டும், இது வக்ஃப் பில்லாக இருக்கட்டும், இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அதோட எதிர்ப்பை பதிவு செய்யுது. சட்ட போராட்டமாக இருக்கட்டும், இல்லை அசம்பிளியில் தீர்மானம் நிறைவேற்றாவது, இதெல்லாம் செய்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் தான். பாஜக கூட ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடத்துகிற நாடகமே தவிர இது ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சி கிடையாது. குறிப்பிட்ட 40 எம்பிகள் இருக்கிறாங்க டிஎம்கேக்கு. ஆனால் அவங்க வந்து எதையும் இப்போ கல்விக்கான அந்த பணத்தை கூட போராடி போய் வாங்க முடியல, ஒன்றிய அரசுக்கிட்ட இருந்து வாங்க முடியல அப்படின்னு முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் வந்து சிறுபான்மையோட பாதுகாவலர்கள் டிஎம்கே தான் அப்படின்னு ஒரு நம்ப வச்சுட்டு இருந்தாங்க மக்கள் இன்னைக்கு அதில் இருந்து தெரிஞ்சுட்டாங்க. இனிமேல் அதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு விஜய் உட்பட எல்லாருமே. இது 2 அங்கமாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ இந்த கேள்வி மாநில சட்டமன்றத்துக்கு பொருந்துமா? அதிமுக வந்து 74 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு ஏன் தமிழ்நாட்டில் பல திட்டங்களில் திமுகவை எதிர்த்துக்கிட்டே இருக்கு, ஏன் செயல்படுத்தி அவங்க ஆசைப்படுற மாதிரி வாங்க முடியல? அடிப்படையில் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் 40 எம்பி இல்லை, இன்னொரு 20 எம்பி இருந்தாலும் பாஜக செய்ய மாட்டேன்னு துணிச்சலாக சொல்லுது. அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்க அதுதான் சொல்றேன். ஏடிஎம்கேவும் பாஜகவும் விஜயும் பாஜகவும் ஒரு செட்டிங்கை போட்டுட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய பாஜகவை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. இப்ப நிதி தரலன்றது யார் தரல? ஒன்றிய அரசு. அதுதானே பிரதான பிரச்சனை. 40 எம்பிக்களை வச்சு நீங்க வாங்கிட்டு வரலன்றது பிரச்சனையா? 40 எம்பிக்கள் போய் பேசினாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பாஜக செய்யறது பெரிய பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நிற்கிறாங்களே, அதாவது நீங்க 40 எம்பிக்கள் வச்சிருக்கீங்க, உங்களால வாங்க முடியலன்னா அப்போ உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, நீங்களும் பயப்படுறீங்கன்னு அந்த இடத்துல நிற்கிறாங்களே. அதுதான் சொல்றேன். 40 எம்பிக்கள் ஒரு இப்போ நாங்க கூட்டணியில இருந்து எங்க ஆதரவுல பாஜக இயங்கி எங்களால வாங்க முடியலன்னா நீங்க அந்த குற்றச்சாட்டு நியாயமானது. ஆனா இந்த 40 எம்பிக்கள் தேவையில்லைன்னு பாஜக நினைக்குது. அப்ப இந்த 40 எம்பிக்களுடைய குரலை கேட்குமா?
இது அடிப்படை புரிதல்ல. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்கன்னா, திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் பாஜகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனை, இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை திமுகவுக்கு எதிராக கொடுக்குறாங்க. ஆனால் எலெக்ஷனில் இது என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதிமுக வந்து இதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, கடந்த பிரச்சனைகளுக்கும் வந்து சிறுபான்மை இல்லை, அது அதிமுகவுடைய தொடர் தோல்விகளுக்கான காரணம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை அவர்கள் மதிக்க தவறிவிட்டார்கள். மதிக்கிறது கிடையாது. அதாவது நீங்கள் சீரியஸாக ஒரு தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பெரும்பான்மை உணர்வு எது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கணும். இங்கே வந்து மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடிய பாஜக எதிர்ப்புன்றது பரவலாக இருக்குது. நீட்டு வேணான்னு சொல்லக்கூடியவர்களுடைய மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடியவர்களின் பக்கம் நிற்பதா, வக்ஃபு சட்டத்தை எதிர்க்க வேண்டிய வேலையை பார்க்கறதா, இல்லை எஃப்சிஆர்ஏ சட்டத்தை எதிர்க்க வேண்டிய வேலையை பார்க்கறதா, அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை மதிக்காமல் இருக்கக்கூடிய, மிதிக்கக்கூடிய பாஜகவோடு நிற்கக்கூடியவர்கள் எப்படி ஜெயிப்பாங்க, எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. ஓகே, இப்போது அதிமுகவோட இது அதான் தெரிஞ்சிருச்சு அந்த நிலை. இப்போ தாவேகா வந்து அவங்களும் வஃபுக்கு வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க, அதை பேசிட்டு இருக்கிறாங்க. வஃபுக்கு கேஸ் போடுறதோட முடிஞ்சிச்சான்னு கேட்குறேன். அது ஒரு தொடர் இயக்கமாக செயல்படணும். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு வாட்டியும் இது ஒரு பிரச்சனையாக மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் பேசக்கூடிய திமுக வந்து பாஜகவோட பி டீம்னு விஜய் சொல்கிறாருன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? ஓகே, இப்போ இந்த விஷயக்கும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க புஷி ஆனந்த் பேரில். இவங்க நிதியை ஒழுங்குபடுத்துறது, அந்த நிறுவனங்களை கண்காணிக்கிறது, இதுக்கும் வந்து மத்திய அரசை எதிர்த்து அவங்களும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இல்லை, ஒரு ஆல்டர்னேட்டாக அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறாங்கல்ல, ஒரு பாதுகாவலர் சிறுபான்மைக்கு இத்தனை நாளாக சொன்னதை ஒரு ஆல்டர்னேட்டாக ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறாங்க. அது எடுப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவர்கள். யார் நியாயமாக நம்ம கூட நிற்கிறாங்க, யார் லிப் சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் இது எடுபடாது. விஜயோடைய பிரச்சாரங்களோ தாவேகாவுடைய இந்த சிறுபான்மை சமூகத்தை ஈர்ப்பதற்கான எந்த நடவடிக்கையும் நிச்சயமாக பலன் தராது. அது நம்ம தேர்தல் முடிவுகளில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.